எதிர் நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவுக்கரசி குணசேகரங்கிட்ட போய் சொல்றாங்க, என்ன மாமா இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம அடக்கமா பண்ணிடலான்னு பயந்து போய் செஞ்சுட்டு இருக்கீங்களாங்கிறாங்க. அறிவுக்கரசி, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? உனக்கு வாய் ரொம்ப நீளம்தான். என்ன பேசிட்டு இருக்க? ஒருங்க மரியாதையா அந்த பக்கம் போ. கல்யாணமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா நடக்குங்கிறாங்க குணசேகரன். அப்ப என்ன மாமா, மாப்பிள்ளை இழப்பு எல்லாம் பிரம்மாண்டமா செய்ய வேண்டியதானே? ஏன் அமக்கமா உட்காந்துருக்கீங்க? நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. எழுந்திருச்சு இந்த ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கங்கிறாங்க. சரி சரி, போய் மாப்பிள்ளைய முதல்ல தயார் பண்ணி கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க. டே கதிரு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கரிகாலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் விடாமல் பாக்கி இல்லாமல் சந்து பொண்டு எங்கே இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி எல்லாத்தையும் புள்ளி விவரமாக எடுங்கடா, விட்டுறாதீங்கடா. இந்த குடும்பத்தில் நடக்கிற அத்தனை கதையும் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கரிகாலன். கரிகாலன் காமெடிக்காக சொல்கிறாரா இல்லை தேவைங்கிறதுக்காக சொல்கிறாரா, ஏதோ ஒரு வழியில் வீடியோ எடுக்க சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே தர்ஷன் ரூமில் போய் பார்க்கும்போது தர்ஷன் எதையோ பறிக்கொடுத்த மாதிரியே அப்படியே அப்பாவே உட்காந்துருக்காங்க. அங்கே அறிவுக்கரசி இருக்காங்க, அன்புக்கரசியும் இருக்காங்க, பார்லர் லேடியும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கரிகாலன் போய் காமெடி பண்ணுறாங்க. இதை பாருமா, பொண்ணுக்கு மட்டும் அழகாக மேக்கப் பண்ணி மேடையில் கொண்டு வந்து நிறுத்தினா போதுமா, இந்த பையனுக்கும் சேர்த்து மேக்கப் போடுங்க, அதோ அவன் பாருங்க எப்படி சோர்ந்து கிடக்குறானுங்கிறாங்க. சார், நான் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சார் மேக்கப் போடுவேங்கிறாங்க. அடடா, அப்படிப்பட்ட இவன் டல்லா வெள்ள தெரியுமா? என்னோட லவ்வே இப்படிதாம்மா வீணாக போச்சு, ஏமா இப்படி பண்ணுறீங்க? போட்டால் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி மேக்கப் போட்டு கொண்டு வந்து மேடையில் நிறுத்துங்கங்கிறாங்க. டேய், இப்போ அதுவோட முக்கியம், பேசாமல் இருடா அப்படின்னு அறிவுக்கரசி சொல்லிட்டு அன்புக்கரசியை சீக்கிரமாக தர்சனை ரெடி பண்ணி மேடை கூட்டிகிட்டு வாமா, ரொம்ப நேரமாக மேடையில் நிற்கணுங்கிறாங்க அறிவுக்கரசி. சரிக்கா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க. இங்கே கதிர் வர்றாரு, வந்ததும் என்ன ரெடி ஆகிட்டானாங்கிறாங்க. இன்னும் இல்லை, மாப்பிள்ளை இழப்புக்கு நேரம் ஆகுது, இன்னும் ரெடி ஆகலின்னு உட்காந்துருந்த குறவலை மேலேயே காலை வச்சு மிதிச்சிருவேன். அப்போ மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது ஒழுங்கு மரியாதையாக ரெடி ஆகி வா அப்படின்னு சொல்லி குறவலை பிடிக்க போகிறாங்க. அப்போ ஞானம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. டேய், என்னடா கதிர் பண்ணிட்டு இருக்க? பாவம், அவனே டல்லாக கிடக்குறான், அவனே உடம்புக்கு முடியாமையும் இருக்கான், அவனை போய் இப்படி அடிக்க போறிய அப்படின்னு சொல்லவும், அவனுக்காவது உடம்புக்கு முடியாத இருக்கிறதாவது சீக்கிரம் வந்து சிறடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க கதிர். டேய் தர்ஷா, பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காதடா, சீக்கிரம் ரெடியாகி மேடைக்கு வா, மாப்பிள்ளை இழப்புக்கு நேராச்சு, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரடான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஞானம். இங்கே கரிகாலனையும் முல்லையும் பார்த்துக்க சொல்கிறாங்க. கரிகாலன் சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, நீங்கள் தான் பார்த்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும், சரியா? அவங்களுக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கரிகாலனும் முல்லையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தர்ஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அன்புக்கரசி சொல்கிறாங்க, இதை பாருங்க, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறோம். அந்த பார்கவியை மறந்துட்டு இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தர்ஷனுக்கு சரியான சிவ்வுன்னு கோவம் வருது. இங்கே பார்த்தா எப்படியாவது பார்கவியை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்திடலாம் அப்படின்னு ஜீவானந்தமும் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அங்கே புலிகேசி போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புலிகேசி அறிவுக்கரசி கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க ரெண்டு பற்றியும் சுட்டு தலை சொல்லியிருக்கா அறிவுக்கரசி. அதனால யார் நம்ம முன்னாடி தெரிஞ்சாலும் சரி அவங்க ரெண்டு பற்றியும் சுற்ற வேண்டியதான் அப்படின்னு புலிகேசி ஜீவானந்தம் பார்க்கவே ஓடிட்டு இருக்கிறத பார்த்ததும் சுட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவானந்தம் நெஞ்சில் குண்டு பாஞ்சான போலீஸ் புலிகேசியை சுட வேண்டான்னு முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாங்க. அவங்க பேச்சை கேட்காம புலிகேசி சுட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு திருப்தி அடைகிறாரு. அதாவது நம்ம சுட்டுட்டோம், அறிவுக்கரசிக்கிட்ட இனி வேண்டிய பணம் நம்ம கறக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஜீவானந்தத்தையும் பார்கவியும் சுட்டு தள்ளுனாலும் நம்மளுக்கு காசு தான், சுடாமல் விட்டுட்டா பிரச்சனை தான். ஐக்கி சிக்கினவங்களை விடக்கூடாது, நம்மளுக்கு பணம் தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு புலிகேசி ஜீவானந்தத்தை சுட்டுறாங்க. ஜீவானந்தம் நெஞ்சில் குண்டு பாஞ்சு அப்பவும் பார்கவியை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிற நோக்கத்தில் அங்கேருந்து பார்கவியை கூட்டிகிட்டு அங்கங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகிட்ட தப்பிச்சு ஓடுற மான் மாதிரி இப்போ இந்த வில்லன்கிட்ட இருந்து ஜீவானந்தம் பார்கவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நெஞ்சில் நத்த முட்டி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதையும் கூட அமர்த்தி பிடிச்சிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டுன்னு கூட சொல்லலாம், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பார்கவியை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. பார்கவி, ஐயோ சார், என்ன சார் இது, நெஞ்சில் இவ்வளோ ரத்தம் வருதே, ஐயோ சார், எப்படி சார் நான் காப்பாற்ற போகிறேன்? சார் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா, இதுக்கப்புறமும் என்னால் முடியாது போல இருக்கு அப்படின்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்து ரெண்டு பேரும் இப்படி மறைஞ்சு இருக்கலாம், அவங்க வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெளியில் கிளம்பலான்னு சொல்லி ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் அந்த பாறைக்கடியில் ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அங்கே புலிகேசி, நான் தான் ஷூட் பண்ணிட்டேனே, அதுக்கப்புறம் அவன் செத்துருக்கணுமே, இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு புலிகேசி செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்னோட அனுமதி இல்லாமல் இப்படி ஷூட் பண்ணது தப்புங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க சார், காட்டுக்குள்ளே மண்ணா போகிற இவங்களுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு புலிகேசி சர்வசாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க ரெண்டு பேரும் எங்கே கிடக்குறாங்கனாவது பார்க்கலாம் அப்படின்னு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. கைக்கு மட்டும் சிக்கினாங்க, அப்படியே நான் ரத்தத்தை புழிஞ்சு எடுத்துருவேன் அப்படின்னு புலிகேசி விடுவனான ஜீவானந்தத்தையும் பார்கவியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட
பேச்சு சத்தம் கேட்டதும் ஜீவானந்தம் பார்கவி 2 பேரும் பாறையொட்டி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. பயத்துல அஞ்சி நடுங்கி இருக்காங்க பார்கவி. இங்க உயிரை கையில பிடிச்சிட்டு வாய் விட்டு சத்தம் போடக்கூட முடியாம ஜீவானந்தம் அப்படியே வாயை அமர்த்தி பிடிச்சிட்டு நெஞ்ச ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே மயங்கி தண்ணிக்குள்ளேயே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. ஜீவானந்தம் இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு பார்கவி ஒரு நிமிஷம் அலறி துடிக்கிறாங்க. ஐயோ என்னாலதான் சார் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிப்போச்சு, ஐயோ நானே கொண்டு போட்டேனே அப்படின்னு தழுதலையே அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜீவானந்தம் துள்ளி எழுறாரு. அப்ப பார்த்ததும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமா வருது பார்கவிக்கு. அப்பாடா எப்படியோ இன்னும் உயிர் இருக்கு, எப்படியும் காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையோட சார் சார் வாங்க சார் மேலே போலாம் வாங்க சார் அப்படின்னு இழுத்துட்டு வராங்க. அங்க திரும்பி பாக்குறாங்க. ஒருவேளை இந்த புலிகேசி கும்பல் இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்பா கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் எங்கேயும் காணோம். எப்படியும் இந்த வழியா போனா நம்ம பெரிய குளம் போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறாங்க பார்கவி. பார்த்தா ஜனனி எப்படியாவது போய் பார்கவியும் ஜீவானந்தத்தையும் கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி கார் எடுத்துட்டு போறாங்க. போற வழியில தாகமா இருக்கு, என்னன்னே தெரியலையே, ஏதோ ஒரு பதட்டமாவும் பயமாவே இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு போன ஜனனிக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அவங்க வாட்டர் பாட்டில் பாக்குறாங்க, தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. அதை வாங்கி குடிச்சதும் சரி நம்ம போய் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி போய் ஒரு பாட்டில் வாங்கி தண்ணியை குடிக்கிறாங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டிரைவிங்கில் போயிட்டு இருக்காங்க. சரி எதுக்கும் ஜீவானந்த சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் லைனே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் சக்தி தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. ஜனனி ஈஸ்வரி அன்னைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பொய் ஜனனி, யாரோ இப்படி வேண்டாத வேலையை பார்த்துருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி அப்படியே சொல்கிற, அப்போ ஈஸ்வரி அக்கா நல்லா இருக்காங்களாங்கிறாங்க. அதெல்லாம் அண்ணி நல்லா தான் இருக்காங்க, நம்ம பிரிக்கணுங்கிறக்காக யாரோ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ஜனனி, நீ பாதுகாப்பாக பத்திரமா தானே வந்துட்டு இருக்க அப்படின்னு சக்தி கேட்கவும், ஆமாம் சக்தி, நான் இப்போ ஜீவானந்த சாரையும் பார்கவியும் கூட்டிகிட்டு வரக்காக பெரிய குளம் போயிட்டு இருக்கேன், நீ அப்படியே வந்துருங்கிறாங்க ஜனனி. ஜனனி நானும் வந்துடுறேன் இரு, நீ தனியாவா போகிறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காரில் தான் போய்கிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன், நீ அப்படியே வந்துடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சக்தியும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாங்க. ஜனனி சக்தி 2 பேரும் பெரிய குளத்துல போய் சந்திக்கிறாங்க. இங்க என்னடான்னு பார்த்தா கல்யாண மண்டபத்துல தர்சனை ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னாங்க அறிவுக்கரசி. திரும்பவும் வந்து பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை மாத்தாம இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அறிவுக்கரசி குணசேகர் கிட்ட வந்து சொல்றாங்க, இதை பாருங்க மாமா, இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தலான்னு இருக்கீங்களா இல்ல கமக்கமா இப்படியே போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க. என்ன என்கிட்டயே கை நீட்டி குரலை வசதி பேசுறியான்னு குணசேகரன் கேட்கும். என்ன மாமா உங்க மகன் இன்னும் ரெடி ஆகாம இருக்காரு, நாங்களும் எம்பட்டோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா ஜெகஜோதியா நடத்தலான்னு தானே நாம் ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குணசேகரன் கதிர்கிட்ட சொல்லும்போது கதிர் மறுபடியும் போய் பார்த்து அந்த பக்கம் தர்சனை ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அறிவுக்கரசிக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. தனியாக போய் புலிகேசி கிட்ட பேசுகிறாங்க. என்ன புலிகேசி, நம்ம நினச்ச மாதிரி அந்த 2 உசிரையும் எடுத்துட்டியாங்கிறாங்க. அறிவுக்கரசி கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் புலிகேசி சொல்கிறாங்க, 2 பேர்த்தையும் சுட்டுட்டேன், இனிமேல் அவங்க தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிட்டு செத்தே போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அறிவுக்கரசி திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அப்போ 2 உசிரையும் நீ வேட்டி ஆடிட்டியா, நிஜமாக தான் சொல்கிறியாங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிற அறிவுக்கரசி, 2 பேர்த்தையும் சுட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கேங்கிறாங்க. அப்பாடா இன்னைக்கு தான் தீபாவளி அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி முல்லையும் கரிகாலனையும் கூப்பிட்டு, டே வெளியில நிக்குதே அந்த கும்பல் கிட்ட போய் இந்த கல்யாணம் உறுதியா நடக்கும், காட்டுக்குள்ள 2 உயிர் அனாதையா கிடக்குது, வேட்டையாடியாச்சுன்னு போய் சொல்லுங்கிறாங்க. கரிகாலனும் முல்லையும் போய் ரேணுகா நந்தினி முன்னாடி சும்மா என்னன்னே தெரியாம ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வீடியோவும் போட்டோவும் எடுத்துட்டு இருக்காங்க. ரேணுகா நந்தினி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் பதறி போயிடுறாங்க. ஐயோ என்னது இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு ஆடிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லவும், இங்க சரி இதை உடனே நம்ம சக்தி கிட்ட சொல்லலாம்க்கா அப்படின்னு நந்தினி ரேணுகா 2 பேரும் வெளியில போய் உடனே சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. சக்தி இங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்கவியும் ஜீவானந்தத்தையும் சுட்டு பொசுக்கிட்டு தான் அந்த புலிகேசி ஃபோன் பண்ணி சொன்னதும் இந்த அறிவுக்கரசி ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா, என்ன பண்றது சக்தி, அப்படி ஏதாவது நடந்திருக்குமா இல்லை இவங்க போய் தான் சொல்றாங்களாங்கிறாங்க. அப்ப சக்தி சொல்றாங்க, இல்லைங்க நீ அவங்க 2 பேரும் இவங்க கிட்ட மாற்றுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இப்போ கூட ஈஸ்வரி அன்னைக்கு ஆபத்துன்னு சொல்லித்தான் என்ன இங்கே வரவழைச்சிட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஈஸ்வரி அண்ணி பத்திரமா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த கல்யாணம் நடக்கணுங்கிறக்காக அவங்க பொய் சொல்லுவாங்களா இருக்கும், நீங்கள் அதையெல்லாம் நம்பிடாதீங்க, நான் எதுக்கும் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை வச்சுட்டு உடனே ஜனனி கிட்ட இந்த தகவல் சொல்கிறாங்க. ஜனனி திரும்ப திரும்ப பார்கவிக்கும் ஜீவானந்தத்துக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவுக்கரசி ஆனந்தமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தர்சனுக்கு அப்படி ஒரு சோகமும் கோபமும் வருது. இவங்க பேசுனதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தர்சனுக்கு சரியான கோபம் ஆத்திரம், அவங்க எங்கே இருந்து தான் அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. போனதும் அன்புக்கரசியை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க. இதை பாருங்க மாமா, மறுபடியும் நீங்கள் பழையபடி திரும்பிட்டீங்களா, உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இந்த தைரியம், கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது ஏன் கொடுத்தா உங்களுக்கு, பார்கவியை வந்துட்டு நினச்சிட்டு இருந்துடாதீங்க, பார்கவி இப்போ உயிரோடவே இல்லை அப்படின்னு அன்புக்கரசி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தர்சனுக்கு மறுபடியும் கோபம் வருது. அந்த கோபத்துலையும் ஆத்திரத்துலையும் அன்புக்கரசியை அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் வந்ததும் அறிவுக்கரசிக்கும் பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க பாருங்க தர்சன். யாருமே இதை எதிர்பார்க்கல. தர்சனுக்கு அவ்வளோ ஒரு முர்க்கமான வீரம் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கரிகாலன் இது எல்லாமே நல்லா வீடியோ எடுங்கடா, இந்த அறிவுக்கரசி ரொம்ப ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா, தர்சன் கையால் நல்லா அடி வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அது ஒரு வகையில் நல்ல விதமாக நடந்துகிட்டே போகுது. அதாவது வீடியோவை இப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தான் நம்ம
குணசேகரன் ஈஸ்வரியை அடிச்சது, கொல்ல முயற்சி பண்ணது, இது எல்லாமே வெளியில கல்யாண மண்டபத்துக்குள்ள தெரியவும் வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா தர்ஷனுக்கு வந்த கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரு. அதாவது நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, ஜீவானந்தத்தையும் பார்கவியும் நீங்க உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்சி பார்த்தேன். ஆனா நீங்க அதை செய்யாம அவங்கள கொலை பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி தர்ஷன் அழுகிறத கேட்ட குணசேகரனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் தர்ஷா, என்னடா சொல்லிட்டு இருக்க? அந்த 2 பேத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லடா. அவங்க எங்கேயோ காட்டுக்குள்ள மறைவா ஓடிட்டாங்க. அது அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு நீ சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் அவளை பத்தி உனக்கு என்னங்கிறாங்க குணசேகரன். இல்ல, பார்கவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா பார்கவியே கொன்னதுக்கப்புறம் இனிமே நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசியை மறுபடியும் பலார்னு ஓங்கி அறையிறாங்க தர்ஷன். தர்ஷன் நிமிர்ந்ததும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த குணசேகரன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா கொடி இறங்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.